ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணி சாதம் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிற மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 10 சின்ன பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 10 புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை போட்டு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயமும் சேர்க்கணும். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதாவது கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்கணும். வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இதில். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இது யார் செஞ்சதுங்கிற கேட்குற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். நான் 1 கப் அளவு பட்டாணி எடுத்து நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன், காலையில் செய்கிறனுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் பட்டாணியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணி எல்லாத்தையும் அதே கலவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி விடணும். ஏன்னா பட்டாணியும் இதில் வேகணும், அதுக்காகத்தான். நான் நார்மலான வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசிக்குன்னா அதுக்கு வேறு மாதிரி தண்ணி அளவு மாறுபடும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அதில் ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த லெமனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பிழிஞ்சு விட்டதும் அதுக்கு பிறகு கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம இதில் போட போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை இதில் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டதும் குக்கரை வந்து நல்லா மூடி வச்சு 2-3 விசில் வர்ற அளவுக்கு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டாணி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் இந்த அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இந்த பட்டாணி சாதத்துக்கு ரைத்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட வறுத்து அரைச்ச உருளைக்கிழங்கு மசாலாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட காம்பினேஷனும் இந்த பட்டாணி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். மேலாப்பில் மல்லி இலையும் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி.